செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். டேய் அருண், பா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. இப்போ எதுக்கு எல்லாம் சேர்ந்து என்ன திட்டிட்டு இருக்கீங்க? டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. என்னடா பேச போற நீ? ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. இதுக்கு மேல என்ன பேச போற? அம்மா, ஐஸ்வர்யா வாழ்க்கையை நான் ஒன்னும் நாசம் பண்ணல. டேய் அருண் ப்ரோ, வேணாம். என்ன கொஞ்சம் பேச விடுங்க ப்ரோ. டேய் நீ எதுவும் பேச வேணாடா. ஆதி சார் என்னமோ பேசணுமா? பேசட்டும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. ஐயோ, இவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானா? என்ன இழுத்து தெருவில் விட்டுருவானோ? கௌரவம் போனா உயிர் போற மாதிரி நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அடிச்சா கூட எனக்கு வருத்தம் இல்லம்மா. ஆனா ஒரு தடவை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. ஐஸ்வர்யா கூட எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கல. அது என்னாலயோ இல்ல வேற யாராலயோ நின்னு போச்சு. நிச்சயதார்த்தம் நின்னு போனதுனால நம்ம குடும்பத்துக்கும் ஐஸ்வர்யா குடும்பத்துக்கும் போனது கௌரவம் மட்டும்தான். ஆனா அந்த ஒரு விஷயத்தினால ஒருத்தியோட வாழ்க்கையே போச்சுமா. முதல்ல அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். வா சின்னையா, வேண்டாம் சின்னையா, விடுங்க. சொன்னா கேளுங்க. என்ன விடுங்க. ஐயோ, கையை விடுங்க சின்னையா. கையை விடுங்க. சின்னையா, சொன்னா கேளுங்க. சின்னையா, விடுங்க சின்னையா. சின்னையா, விடுங்க. உங்களுக்கு உயிரை விட கௌரவம் பெருசுனா அதே மாதிரி தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பெருசுன்னு நான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க என்னை விட வசதியா படிச்சவனா நிறைய பேர் வருவாங்க. ஆனா பார்வதி கல்யாணம் பண்ணிக்க யார் முன் வருவா? நான் பார்வதியோட பேரை சொன்னதுனால பார்வதியோட வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகுன்னு அப்ப எனக்கு தெரியல. இப்ப நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ பார்வதிக்கு என்னால அநியாயம் நடந்துருச்சு. பார்வதிக்கு நான் இப்ப நியாயம் பண்ணணும். சாரிம்மா. அது பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. என்னடா சொன்ன? பார்வதியை கல்யாணம் பண்ணி அம்மா அம்மா, ஐயோ, அகிலா அக்கா, அக்கா வேணாக்கா. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அக்கா சும்மா இருங்க. என்ன தைரியம் இவனுக்கு?
ஏன் முன்னாடியே நின்னுக்கிட்டு இவள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். என்னடா அவளுக்கு நியாயம் பண்றியா நீ? பைத்தியமாடா உனக்கு? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சமையல்காரி இவள நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? மா பார்வதி பாவம்மா. டேய் வாய மூடுறோம். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க ப்ரோ. டேய் வாய மூடுன்னு சொல்றேன்ல. மா அதை கொடுங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். இருங்க சித்தப்பா. ப்ரோ டேய் ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? பேசாம உள்ள போ. வா போடா. வா. இல்லப்பா ப்ளீஸ் பா. சித்தப்பா புரிஞ்சுக்கங்க சித்தப்பா. பா ப்ளீஸ் பா. பா ப்ளீஸ். என்ன நடக்குதுங்க? ஐஸ் மெல்ட் ஆயிட போகுது, சாப்பிடு. ஏற்கனவே மெல்ட் ஆகி தாண்டி இருக்கேன். உன் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே உனக்கும் அருணுக்கும் பார்ட்டி கொடுத்து ஆச்சரியப்படுத்தணும்னு நானும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் நினைச்சோம். ஆனா எதுவுமே நடக்காம போச்சு. நிச்சயதார்த்தம் நின்று போனது கூட நான் பொறுத்துப்பேன்டி. ஆனா அந்த அருண் அத்தனை பேர் முன்னாடி கேவலம் ஒரு சமையல்காரிய விரும்புறேன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தினத என்னால பொறுத்துக்கவே முடியல. இப்ப மட்டும் அவ என் எதிரில் வந்தா காரை ஏத்தி கொன்றுவேன். என் வாழ்க்கையில குறுக்க வந்த அவளை நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஏ ஐஸ்வர்யா, அங்க வர்றது பார்வதி தானே? அவளேதான். உன் வாழ்க்கையில குறுக்க வந்த மாதிரி இப்ப வழியிலயும் குறுக்க வந்திருக்கா. இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்திருக்கா? சரி வா, அவ எங்க போறான்னு பார்க்கலாம். என்ன தப்பு பண்ண? என்ன பாவம் பண்ண? ஏன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுற? நான் பொண்ணா பிறந்ததே பாவமாமா? இல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார நினைச்சேனே, அது தப்பா? சொல்லுமா, நான் என்ன தப்பு பண்ண? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? பொம்பளை புள்ள பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் என்ன மட்டும் இப்படி துரதிர்ஷ்டக்காரியா பிறக்க வச்ச? சின்ன வயசுலயே என் அம்மாவை என்கிட்ட இருந்து நீ கூப்பிட்டுக்கிட்ட. அம்மாவோட அன்பு எனக்கு கிடைக்காம
நீ பண்ணிட்ட. அப்பாவையும் என் கூட இருக்க விடாம தூரமா கூட்டிட்டு வந்துட்ட. வளர்ந்து பெரியவளாகி அப்பா கூட சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா என்ன அவருக்கு பாரமாக்கிட்டியே. உன்னையும் அகிலாமாவையும் என்னால பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். நீ என் முன்னால உட்கார்ந்திருக்கிற சாமி, அகிலாம்மா என் கண்ணு முன்னாடி நடமாடுற சாமி. நான் அந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதுல இருந்து அகிலாம்மா மனசுல இடம் பிடிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா ஜான் ஏறுனா முழு சறுக்குது. என்னால எப்படியும் ஒரு உயிர் போக போகுது. அதுக்கு முன்னால நான் செத்து போறேன். என்ன கொன்னுடு. நான் செத்து போனா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என்ன கொன்னுடு. என்ன கொன்னுடுமா. பார்வதி, பெரியய்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால யாருக்கும் நிம்மதி இல்ல பெரியய்யா. அகிலாமாவோட நிம்மதி போச்சு, குடும்பத்தோட சந்தோஷம் போச்சு. இது எல்லாமே திரும்ப கிடைக்கணும்னா என் உயிர் போகணும். ஊரை விட்டு உங்க வீட்டுக்கு நான் வரும்போதே போற இடத்துல நல்ல பேர் எடுப்பேன், கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்படி கெட்ட பேர் வந்தா உயிரை விட்டுருவேன்னு அம்மா சமாதியில சொல்லிட்டு தான் வந்த. இப்ப பாத்தீங்கல்ல எனக்கு என்ன பேரு கிடைச்சிருக்குன்னு. இனிமே நான் எதுக்காக வாழணும்? செத்து போயிடுற பெரியய்யா. என்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வாழவே கூடாது. நான் செத்து போயிடுற பெரியய்யா. பார்வதி, நீ எதுக்காக சாகணும்? நீ என்ன தப்பு பண்ண? தப்பெல்லாம் என் தம்பி அருண் மேலதான். அவனும் என்ன பண்றான் ஏது பண்றான் தெரியாம தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் மனசுல நீ இல்லைனாலும் அத்தனை பேர் முன்னாடி உன் பேர் அவன் சொன்னதுனால உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். அவ்வளவுதான். சின்னையாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பெரியய்யா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் பெரியய்யா. ஆனா எல்லாமே தெரிஞ்சும் கூட எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்களே பெரியய்யா. உன் மனசுக்குள்ள நீ எப்படி குமரிட்டு இருக்க, எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்வதி. உன் மனசுல இருக்க பாரத்தை ஃபர்ஸ்ட் இறக்குவே. நீங்க என்ன சொல்றீங்க பெரியய்யா? எந்த பாரத்தை இறக்கி வைக்க சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஒன்றும் இல்லைன்னு என் கண்ணை பார்த்து சொல்லு பார்ப்போம். நிச்சயதார்த்தம் நின்று போன அன்னைக்கு என் அம்மா உன்கிட்ட என்ன சொன்னாங்க சொல்லு பார்வதி. அது அது ஒன்னும் சொல்லல பெரியய்யா. அதை பற்றி நான் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமும் நான் கேட்காம இருந்தா, நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்தா, ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு படுது. தயவு செஞ்சு சொல்லு பார்வதி, அன்னைக்கு அம்மா உன்கிட்ட என்ன சொன்னாங்க? அம்மா எதுவும் சொல்லல பெரியய்யா. சொல்லு பார்வதி. ஒண்ணுமே சொல்லல பெரியய்யா. நான் வரேன்.
போனாலும் நான் வரமாட்டேன். ஏதோ பெரிய ரகசியம் இருக்கும் போல இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனா நீ திரும்ப வந்து சொல்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும் சரி. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் பெரியய்யா. நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்ன கேட்காதீங்க. சரி, நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். இந்த அம்மன் கிட்ட கூட சொல்ல மாட்டியா? வாழே வா. இவ்வளோ தெளிவா இருக்கனால தான் ஆதி அத்தனை கம்பெனியை கட்டி காப்பாத்திட்டு இருக்காரு. சொல்லு பார்வதி, என் அம்மா உன்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை நீ இந்த அம்மன் கிட்ட சொல்லு. நீ என்கிட்ட சொன்ன வாக்கு தவறுனதாயிடும். ஆனால் இந்த அம்மன் கிட்ட அதை சொன்னா உன் மனசுல இருக்க பிரச்சனைக்கெல்லாம் வழி கிடைக்கும்ல. யோசிக்காத பார்வதி, கடவுளை கும்பிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்றேன் பெரியய்யா. என் மனசு படுற நரக வேதனைய அம்மன் கிட்ட சொல்றேன். அம்மா தாயே, அகிலாமா என்கிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்காங்க. ஒன்னால நின்னு போன இந்த நிச்சயதார்த்தம் 7 நாள்ல மறுபடியும் நடக்கணும். இந்த 7 நாள்ல அருண் ஐஸ்வர்யா 2 பேரும் சேர்ந்து மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம்னு சொல்லணும். அந்த வேலையையும் நீதான் செய்யணும். அப்படி நடக்கலன்னா ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி குடும்பத்திலிருந்து ஒருத்தர் 6 அடி குழிக்குள்ள போறது உறுதி. நீ சொல்லம்மா. 22 வருஷமா மாறாத சின்னையா இந்த 7 நாள்ல மாறுவாரா? நிச்சயதார்த்தத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை ஐஸ்வர்யா அம்மா எப்படி மறந்து மன்னிப்பாங்க? இந்த 2 வேலையையும் என்னால எப்படி செஞ்சு முடிக்க முடியும்? போன மரியாதை திரும்ப வராது. மனசுலயும் அவ்வளோ வேகமா மாற்றம் வராது. வேகமா வரக்கூடியது என்னோட சாவு மட்டும்தான். நான் வரணும்னு வேண்டிக்கிறதும் என் சாவ மட்டும்தான். அதனால என்ன கொன்னுடுமா, என்ன கொன்னுடு. ஆமா, கொன்னுடு. என்ன பாக்குற? நீ செத்து போயிட்ட எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? சொல்லு பார்வதி, மனசுல இவ்வளவு வேதனையை வச்சுட்டு தான் என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சமாளிச்சியா? உன் சக்திக்கு மீறி வாக்கு கொடுத்துருக்க. இந்த விஷயத்துல நீ ஜெயிக்கணும்னா உனக்கு இன்னொரு கை வேணும். உன் கூட நான் இருக்கேன். அருண் ஐஸ்வர்யா 2 பேரையும் நாம சம்மதிக்க வைப்போம். என்ன சொன்னீங்க பெரியய்யா? நீங்க ஏன் கூட இருப்பீங்களா? இந்த அக்னி பரீட்சையில நீங்க எனக்கு துணையா இருக்க போறீங்களா? ஆமா பார்வதி, இந்த பரீட்சையில நீ ஜெயிக்கணும். கண்ணு எதிரில் வரக்கூடாதுன்னு சொன்ன என் அம்மா மனசை நீ ஜெயிக்கணும். உன்னோட முயற்சிக்கு நான் துணையா இருப்பேன். இந்த அம்மன் முன்னாடி சத்தியம் பண்றேன். கை நீட்டு. அருண் ஐஸ்வர்யாவை நீயும் நானும் சேர்த்து வைப்போம்.
அம்மா, பெரியய்யா எனக்கு துணையா இருக்கேன்னு சொல்றாரு. என் கோரிக்கையை நான் மாத்திக்கிறேம்மா. நான் அகிலா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு எனக்கு கருணை காட்டுமா. போலாமா? ஒரு நிமிஷம் பெரியய்யா. மாட்டேன்.